Hi everyone, welcome back to the Spoken English practicing lesson. We are practicing spoken English to talk as a native with perfect pronunciation and intonation. ஸோ நீங்கள் நிறைய கிராமர் படித்த ஒருத்தராக இருந்தாலும் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்ற நிலை ஏற்படுற போது உங்களுக்கு பேசுவதில் திண்டாட்டம் கஷ்டம் இருக்குதா அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விடயம் இந்த லெசனை ஃபாலோ பண்ணுவது தான். ஆல்ரெடி இதே சீரீஸில் நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணி இருக்கிறேன். ஸோ அவற்றை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்கலன்னு சொன்னால் இப்போவே பார்த்துடுங்க. ஆல்சோ அந்த ப்ராக்டிஸஸையும் பண்ணிடுங்க. பிகாஸ் ஆல் தோஸ் சென்டென்சஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் அஸ் டு டாக் இன் ஆர் டெய்லி லைஃப். ஸோ இன்றைய நாளும் நான் உங்களுக்காக ஒரு செட் ஆஃப் சென்டென்சஸை கொண்டு வந்து இருக்கிறேன். ஸோ ஏற்கனவே இந்த வீடியோஸை பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த லெசன் எந்த மாதிரி போகுது என்ற விஷயம். பிகாஸ் ஒரு டெய்லி லைஃப்பில் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸை வச்சு அதே பேட்டர்னில் நிறைய சென்டென்சஸை உருவாக்கி சொல்லி பார்ப்பது தான் இந்த ப்ராக்டிஸிங் லெசன். ஸோ இதை முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதே போல் இந்த லெசனை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ப்ராக்டிஸஸையும் செய்து பார்க்கணும். இதே மாதிரியான நிறைய சென்டென்சஸை நீங்களும் உருவாக்கி சொல்லி பார்க்கணும். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் பேசணும் என்று ஆசைப்படுபவராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லித்தான் பார்க்கணும், பேசித்தான் பார்க்கணும். தென் ஒன்லி யூ வுட் கெட் ஃபெமிலியரைஸ்ட் வித் ஆல் தோஸ் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ். அண்டர்ஸ்டுட்? ஸோ இன்றைய நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்ன என்று பார்த்தீங்கன்னா would you mind என்று ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சென்டென்சஸ். ஸோ would you mind வச்சு 2 விதமான சென்டென்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. அது ரெண்டும் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுவது, அதோட மீனிங் என்ன என்பதையும் நான் சொல்லி கொடுக்குறேன். அதே போல் அந்த பேட்டர்னில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய plenty ஆஃப் சென்டென்சஸை இன்றைக்கு நாங்கள் சொல்ல போகிறோம், ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். கெட் ரெடி ஃபார் தேட். லெட் ஸ்டார்ட். would you mind என்பதோட மீனிங் என்னான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவலைப்படுவீங்களா, நீங்கள் இதை ரொம்ப டீப்பாக ஒரு கஷ்டமான விஷயமாக எடுத்துக்கொள்வீங்களா என்பது தான் அதோட டிரெக்ட் மீனிங்காக நாங்கள் பார்க்கக்கூடியது. ஸோ would you mind வச்சு நாங்கள் உருவாக்கக்கூடிய 2 பேட்டர்ன்ஸ் ஆஃப் சென்டென்சஸை பற்றி பேச போகிறதாக நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பேட்டர்னை இப்போது பார்க்கலாம். See the example sentence. would you mind closing the window? இந்த சென்டென்ஸை நீங்கள் எப்படி பர்ஃபெக்டாக ப்ரனவுன்ஸ் பண்ணுவது அப்படின்றது தான் நாங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த சென்டென்ஸில் வந்திருக்கக்கூடிய வேர்ப், அதாவது மெயின் வேர்ப், நவுன்ஸ், இவற்றை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்து பேசணும். அதே போல் ப்ரோனவுன்ஸ், ஆர்டிகல்ஸ், இவற்றை நீங்கள் குறைவான ஸ்ட்ரெஸ் கொடுத்து பேசணும். இவ்வாறு பேசினா தான் உங்களோட இங்கிலீஷ் ஒரு நேட்டிவ் பர்சனோட இங்கிலீஷ் மாதிரி நேச்சுரலாக இருக்கும். ஸோ இதில் அப்போ வந்திருக்கக்கூடிய மாடல் வேர்பை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுப்பீங்களா என்று பார்த்தா இல்லை. மாடல் வேர்புக்கும் குறைவான ஸ்ட்ரெஸ் தான் கொடுக்கப்படணும், would என்பது. அதே போல் ப்ரோனவுன் யூ. ஸோ அது ரெண்டையும் நாங்கள் சேர்த்து பேசணும். எப்படி? would you mind, that is verb, main verb. would you mind. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் க்ளோசிங் என்பது இந்த இடத்துல ஜெரண்டாக யூஸ் பண்ணப்பட்டு இருக்குது. அதாவது ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஒரு நவுனாக யூஸ் பண்ணப்பட்டு இருக்குது. ஸோ அதையும் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்து சொல்லணும். that is article, low stress, window, that is a noun. ஸோ இந்த சென்டென்ஸை நீங்கள் பர்ஃபெக்டாக எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவது? would you mind closing the window? would you mind closing the window? would you mind closing the window? ஸோ இதே பேட்டர்னில் நீங்கள் ப்ரொனவுன்ஸ். ஸோ இதோட மீனிங் என்னன்னு சொன்னால் ஜன்னலை மூடுவீங்களா என்று ஒரு பொலைட்டான ரிக்வெஸ்ட்டை விடுக்கும் விதம். இங்கே ரொம்ப பணிவாக ஒருத்தரிடம் கொஞ்சம் ஜன்னலை மூடுவீங்களா என்று கேட்குற விதம் தான் இது. would you mind closing the window? ஸோ ஒருத்தர் உங்களிடம் அந்த கொஸ்டினை கேட்டால் would you mind closing the window? அப்போ ஜன்னலை மூடுறீங்களா அண்டு இந்த விதமாக கேட்டால் நீங்கள் எஸ் என்று ஆன்சர் பண்ணினால் நீங்கள் அது
ஒரு கஷ்டமாக கருதுறீங்கன்ற மீனிங்கில் வருது. பிகாஸ் would you mindனா நீங்கள் கஷ்டமாக கருதுறீங்களா, எதை, ஜன்னலை மூடுவதை என்று கேட்குறாங்க. ஸோ நான் எஸ் என்று சொன்னால் என்னால் மூட முடியாது, எனக்கு அது கஷ்டம் என்று நீங்கள் சொல்வதாக மீனிங் வரும். ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் பதிலாக நான் மூடுகிறேன் என்று சொல்ல நினைச்சிங்கண்டா ஓகே நோ ப்ராப்ளம் ஐ க்ளோஸ் இட், இந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணணும். எஸ் என்று டிரெக்டாக அந்த வேர்டில் நீங்கள் ஆன்சர் கொடுத்தால் உங்களுக்கு பிடிக்கல, இந்த வேலையை செய்ய பிடிக்கலன்ற மீனிங் வந்துடும். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் இதே பேட்டர்னில் நிறைய சென்டென்சஸை சொல்லி பார்க்கலாம். would you mind அதுக்கு பிறகு வரக்கூடியது தான் நாங்கள் புதிதாக சேர்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே இந்த would you mindக்கு பிறகு நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுவதாக இருந்தால் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்பை தான் யூஸ் பண்ணணும். ஐஎன்ஜி ஃபார்மில் தான் அந்த வேர்பை யூஸ் பண்ணணும். would you mind closing the window? would you mind closing the window? Now let's start the practice. Here is a long list of idea for you. Would you mind closing the window? Would you mind giving some water? Would you mind making a coffee for me? Would you mind helping me? Would you mind changing the seat? Would you mind telling the time? Would you mind cleaning this table? Would you mind watering the plants? Would you mind opening the window? Would you mind replacing the book? Would you mind decorating the hall? Would you mind switching off the AC? Would you mind explaining it again? Would you mind bringing here the bag? Would you mind carrying the luggage? Would you mind searching the key? Would you mind locking the door? Would you mind making an omelette? Would you mind writing a letter for me? Would you mind washing a plate? ஸோ இவை எல்லாமே இன்னொருத்தருக்கு, எங்களோட முன்னாடி இருப்பவருக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணும் ரொம்பவே பொலைட்டான விதம். would you mind plus ing form of verb. ஸோ this is one type of sentence. அடுத்து would you mindல ஸ்டார்ட் ஆகக்கூடிய மற்ற சென்டென்ஸ் என்னன்னு சொன்னால், would you mind if I sat here? If I sat here. If I sat here. ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல உட்கார்வது உங்களுக்கு பிரச்சனையா என்று கேட்பது. அதாவது ஆல்ரெடி நாங்கள் ஐஎன்ஜி ஃபார்ம் வச்சு யூஸ் பண்ணி உருவாக்கிய சென்டென்ஸ் நீங்கள் செய்வீங்களா என்று கேட்பது. இப்போ இஃப் ஐ ப்ளஸ் V2, இஃப் ஐ ப்ளஸ் V2, இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் நான் ஒரு விடயத்தை செய்வது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குதா, நீங்கள் அதை பற்றி ஏதாவது நினைப்பீங்களா, இந்த மாதிரி கேட்குறது ஒரு பொலைட்டான சென்டென்ஸ். ஓகே, ஸோ இஃப் ஐ ப்ளஸ் V2, V2 என்பது சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம், சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் verb. இஃப் ஐ sat here, இஃப் ஐ sat here, நான் இங்கே உட்கார்வது உங்களுக்கு பிரச்சனையா, அப்போ நான் உட்காரட்டுமா என்று கேட்குறது தான். அண்டர்ஸ்டுட்? would you mind if I sat here? would you mind if I sat here? ஸோ இதே டைப்பில் நிறைய சென்டென்சஸை இப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். Are you ready? Start. Would you mind if I sat here? Would you mind if I opened the door? Would you mind if I switched off the TV? Would you mind if I took this book? Would you mind if I kept your glasses here? Would you mind if I used your computer? Would you mind if I turned off the AC? Would you mind if I reduced the TV volume? Would you mind if I ate up all these cookies? Would you mind if I drank this cup of coffee? Would you mind if I made a small mistake? Would you mind if I ruined your plan? Would you mind if I cancelled the party? Would you mind if I interrupted you?
Would you mind if I slept here? Would you mind if I helped them? Would you mind if I removed this curtain? Would you mind if I turned this page? Would you mind if I borrowed your book? Okay, so I have given a set of ideas to make these types of sentences. Polite sentences. Would you mind? Would you mind plus ing form of verb. Would you mind plus if I plus V2 form of verbs. ஸோ இதே பேட்டர்னில் உங்களோட ஓனான ஐடியாஸை வச்சு நீங்கள் நிறைய சென்டென்சஸ் சொல்லி பார்க்கணும். உங்களோட நார்மல் லைஃப்பில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸை பற்றி திங்க் பண்ணி இதே மாதிரியான நிறைய சென்டென்சஸை நீங்கள் உருவாக்கி சொல்லி பார்க்கணும். நிறைய தடவை சொல்லி பார்க்கணும் லவுடாக. ஸோ இதன் மூலமாக இந்த 2 டைப் ஆஃப் சென்டென்சஸையும் உங்களுக்கு எந்த இடத்துல வேணும்னாலும் சடனாக யூஸ் பண்ணி பேசிக்கொள்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராக்டிஸிங் மெத்தட் உங்களோட லைஃப்பில் உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு எந்த அளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்ற விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணணும். ஐ எம் வெயிட்டிங் டு see your comments. Okay, so let's meet in the next session with different pattern of sentences. Until the next video, take care everyone and keep practicing.